அனைத்து மக்களுக்கு வணக்கம். இங்க பாருங்க, நான் வந்திருக்குது கலைஞர் சமாதி. அதாவது கலைஞர் சமாதி, அண்ணா சமாதி இருக்கிற மெரினா பீச்சில் தான். இங்க பாருங்க, அவருடைய அற்புதமான சிலை வடிவமைப்பு எல்லாம் அற்புதமா இருக்கிறது. ரொம்ப சுத்தமா கிளீன் பண்றாங்க. சுத்தமா கிளீன் பண்ணி இந்த சுற்று வட்டாரமே மிக அற்புதமா தூய்மையா இருக்கிறது. டாய்லெட் ரொம்ப கியூரா இருக்கு. டாய்லெட் எல்லாம் பார்த்தா சுத்தமா இருக்கு. தண்ணி வருது, குடிக்கிறதுக்கு ஆங்காங்கே தண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. ஒரே ஒரு குறை தாங்க, இதே தான் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கேன். இந்த கலைஞர் சமாதியும் இந்த நினைவிடவும், அண்ணா நினைவிடவும் மிக தூய்மையா வச்சிருக்க மாதிரி அரசாங்க அலுவலகங்கள், அரசாங்க பள்ளிகள், மருத்துவமனைகள் இவற்றை நீங்க தூய்மையா வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதுல 50% போதும். அப்போ நம்ம அரசாங்கத்தால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் வெளிநாட்டை எடுத்துக்காட்டு காட்டுவோம். வெளிநாட்டுல தூய்மையா வச்சிருக்காங்க, அப்படி வச்சிருக்காங்கன்னு. அப்படி எல்லாம் கிடையாது. நம்மளாலே முடியுது. அதற்கான பணியாளர்களை போட்டு அதற்கான நிதியை ஒதுக்கி நீங்க கரெக்டா பண்றீங்க. இது அரசாங்க பள்ளிகளையும் அரசாங்க மருத்துவமனைகளையும் அரசு அலுவலகங்களையும் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் நிரந்தரமா நீங்க இருப்பீங்க. ஏன்னா யாராவது இது ஸ்டாலின் ஐயா ஆகட்டும், இல்லைன்னா இதை பார்க்குற யாராவது இதே மாதிரி எங்க அரசாங்க பள்ளிகளையும் எல்லாத்தையும் ஆக்கிருங்க. தூய்மையாட்டு, சுத்தமாட்டு, நவீனமாட்டு, தண்ணி கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க ஐயா. சீக்கிரமா பண்ண முடிஞ்ச பண்ணுங்க. உங்களை நாங்க வாழ்த்துவோம் தலைமுறை.